வெல்கம் டு மை சேனல் டைலரிங் 360 தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டை டீச்சிங்கில் 6வது நாள். அதாவது பார்த்தீங்கன்னா கையை அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் டபுள் சைடையும் பைப்பிங்கோ அல்லது ஓவர்லாக்கோ போட்டு எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சட்டை டீச்சிங்கில் 5 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு, பேக் தட்டு, ஷோல்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சைடு வந்து க்ளோஸ் பண்ணணும், டபுள் சைடும் க்ளோஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஓவர்லாக் அடிக்கிறீங்க அப்படின்னா உள் சைடு திருப்பி பிடிக்கிறதுக்கு சைடில் எவ்வளோ விட்டீங்களோ அந்த அளவுக்கு தையல் போட்டுட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் போடணும். ஓவர்லாக் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல தையல் அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தையல் அடிக்கிறீங்க, இந்த இடத்துல ஓவர்லாக் போடுறீங்கன்னா ஃபைனலாக அந்த ஓவர்லாக் நூல் வந்து இவ்வளோ தூரம் நீட்டிகிட்டு இருக்கும். அதை கட் பண்ணி இடுக்கி வச்சு இந்த சந்துக்குள்ளே, அதாவது இந்த இடத்துல ஓவர்லாக் போட்டிருக்கும், இந்த இடத்துல தையல் இருக்கும், சென்டரில் இந்த மாதிரி கேப் இருக்கும், இந்த கேப்புக்குள்ளே நுழைச்சி விட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஃப் கொடுத்துருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பிங் தான் அடிக்க போகிறோம். ஸோ இது எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ எப்பயுமே சட்டையோட முன் சைடு பார்த்த மாதிரி பைப்பிங் அடிக்கக்கூடாது, இது போல் அடிக்கக்கூடாது. எப்பயுமே பேக் சைடு பார்த்த மாதிரி தான் பைப்பிங் அடிக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது போல் திருப்பிட்டு எப்பயுமே பைப்பிங் அடிக்கும்போது நல்ல பக்கம், அதாவது மேல் சைடு தான் பார்த்து அடிக்கணும். அதே மாதிரி தையல் போட்டு ஓவர்லாக் போடுறீங்கன்னா உள் சைடு வந்து பிடிச்சி ஓவர்லாக் போடணும். ஸோ இப்போ நாம் பார்த்தீங்கன்னா பைப்பிங் தான் அடிக்க போகிறோங்க. ஸோ அதனால் மேல் சைடே அடிக்கணும். இப்போது பேக் சைடு வந்து அடிக்கிறோங்க. இப்போ பேக் தட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு ஒன்று, இது பார்த்திங்கன்னா ராங் சைடு, மேலே இருக்கிறது ரைட் சைடு, இதுவும் ரைட் சைடு, இதில் இதுவும் ரைட் சைடு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஒன்றா பிடிச்சி கரெக்டாக 1/4 இன்ச்சு அடியில் இருக்க பீஸ் 1/4 இன்ச்சு வெளியே தள்ளி இருக்கணும், இந்த மேலே வைக்கிற பீஸ் 1/4 இன்ச்சு உள்ளே இருக்கணும். இது போல் வச்சுட்டு அந்த வெளியே போயிருக்கு பார்த்தீங்களா அந்த 1/4 இன்ச்சு, அதை வந்து மேலே மடிக்கணும். இது போல் மடிச்சுட்டு மேலே மடித்த பீஸோட எட்ஜில் தையல் போ, அதாவது மேலே மடித்த பீஸோட இந்த இடத்துல ஒரு குதிரையோட தள்ளி இந்த மேலே மடித்த பீஸ் மேலே தையல் போட்டு வரணும். இது போல் கரெக்டாக அடியில் இருக்கிற பீஸ் வெளியே 1/4 இன்ச்சு வெளியே வரணும். அந்த வெளியே வந்த 1/4 இன்ச்சை இது போல் மடக்கிக்கணும். இது போல் மடக்கி தையல் போட்டு வரணும். இதே போல் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் லுங்கியும் மூட்டணும். நீங்கள் லுங்கி மூட்டுறதும் பார்த்தீங்கன்னா இந்த டைப்லேயே தான் மூட்டணும். லுங்கி மூட்டுறது ப்ளஸ் இந்த சட்டையோட சைடு க்ளோஸ் பண்ணுறது பைப்பிங்கில் இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது போல் மடக்கி கரெக்டாக கடைசி வரைக்கும் தையல் போட்டு வரணும். அதே போல் அக்குள் 2 பீஸும் ஜாயின் பண்ணுற இடத்துல வரும்போது கரெக்டாக அதே போல் 1/4 இன்ச்சு வெளியே தள்ளி உள் சைடு மடக்கி எப்போவுமே இந்த இடத்துல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்லா ரஃப் கொடுத்துடணும், இல்லைன்னா பிரிஞ்சிக்கும். ரஃப் கொடுத்துட்டு ஃபைனலாக இதை இது போல் மடக்கி பிடிச்சி அப்படியே தையல் போட்டு வர வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா தையல் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த அடி சைடு இருக்கக்கூடிய பீஸை இது போல் வெளியே எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி மடித்து இதோட எட்ஜில் தையல் போட்டு வரணும். அதே போல் இந்த மாதிரி பிசுறு வெளியே வரக்கூடாது, அந்த பிசுரை உள்ளேயே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் மடக்கி பிடிச்சி தையல் போட்டு வரணும்.
அதே போல் எக்காரணத்து கொண்டு இந்த மாதிரி கீழே இறங்கக்கூடாது. அப்படி கீழே இறங்குச்சுன்னா அதே இடத்துல பார்த்த உடனே பேக் சைடு போயிட்டு நீங்கள் அப்படியே திருப்பி மேல் சைடே ஓட்டிகிட்டு வர வேண்டியது தான். முடிஞ்ச அளவுக்கு கீழே இறங்காமல் பார்த்துக்குங்க. கரெக்டாக இந்த ஸ்லீவ் வரும்போது கையை நல்லா இது போல் வெளியே இப்படி நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த அக்கிள் சென்ட்ரு ஜாயிண்ட் வர இடத்துல கண்டிப்பாக ஓவர்லாக் கொடுத்துட்டு இந்த ஸ்லீவை இது போல் ஓப்பன் பண்ணி விடணும். இல்லைனா இந்த பீஸ் அடியில் போயிட்டு நம்ம ஊசியிலே தைச்சிட்டு வந்துடுவோம். ஸோ இது போல் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே தைச்சிட்டு வர வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த நூலை கட் பண்ணி விட்டுட்டு இந்த குதிரையை மேலே தூக்கி விட்டுட்டு நூல் லாக்கில் இருக்கும் எடுத்து விட்டுட்டு இப்போ அப்படியே சட்டையை வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக பைப்பிங் ஸ்டிச் பண்ணியிருக்கும். அதே போல் அக்கிள் பார்த்திங்கன்னா 4 ப்ளஸ் ஷேப்பில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். எவ்வளோ அழகாக ஜாயிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதே போல் இன்னொரு பக்கத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ராங் சைடு உள்ளேயும் ரைட் சைடு வெளியே இருக்க மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டு இது போல் பிடிச்சிட்டு எப்போவுமே பைப்பிங் அடிக்கும்போது மேல் சைடு தான் அடிக்கணும், உள் சைடு அடிக்கக்கூடாது. இது போல் பிடிச்சிட்டு வெளியே 1/4 இன்ச்சு வெளியே வர மாதிரி வச்சு அந்த 1/4 இன்ச்சு அப்படியே மடக்கி மேலே வச்சு ஆரம்பிக்கிற இடத்துல எப்பயும் ரஃப் கொடுக்கணும். இது போல் ரஃப் கொடுத்துட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் அதாவது அக்கிள் ஜாயிண்ட் ரெண்டும் ஒன்றா வர மாதிரி வச்சு இது போல் மடக்கி பிடிச்சி தையல் எடுத்துகிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுவை கீழேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். கரெக்டாக பேக் சைடு மடக்கி ஆரம்பிக்கும்போது ரஃப் கொடுத்து மேலே அப்படியே அடிச்சுட்டு போகணும். இதை உள்ளே தள்ளிட்டு பிசுறுகள்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு இது போல் தையல் அடிச்சுட்டு போகணும். கரெக்டாக அக்கிள் ஜாயின் 4ம் ஒன்றா வர மாதிரி வச்சு கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். சட்டையை கட் பண்ணிடாமல் எக்ஸாக்டாக கரெக்டாக நூலை மட்டும் பார்த்து கட் பண்ணணும். இது போல் கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சட்டையை வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா
சைடு ரெண்டும் க்ளோஸ் பண்ணியாச்சு. சைடு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலரை டிச் பண்ணி அட்டாச் பண்ணணும். அது எப்படின்றத பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்.